நான் பிறந்தது ஹிந்து, நடுவுல மதம் மாற்றப்பட்டேன். இப்ப ஹிந்துவா தான் இருக்கேன். நான் எந்த மதம்னு சொல்ல மாட்டேன். ஆனாக்கா 14 வயசுல இது ஆனிச்சு. ஓகேவா? என்கிட்ட என்ன எனக்கு மதத்தை பத்தி, ஹிந்து பத்தி எதுவுமே தெரியாது. அந்த 14 வயசுல ரொம்ப விஷயம் தெரியாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் உன் சாமிக்கு நிறைய பொண்டாட்டி இருக்கு, ஏன் உன் சாமி நிறைய கத்தியும் கொடாலியுமா இருக்குன்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்து ஓகே நம்ம தப்பான இடத்துல இருக்கோம் நிறைய கேட்டாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்ல, ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். தப்பான இடத்துல இருக்கும் போல சொல்லிட்டு நானும் மதம் மாத்தி விட்டுட்டு மதத்தை காணா போயிட்டாங்க. எனக்கா நமக்கு மனசு கவலையா இருந்தா கண்டிப்பா கடவுளை தேடி போவோம்ல. திடீர்னு என்னை சுத்தி இந்த பூஜை இல்ல, அப்புறம் இந்த பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அப்புறம் இந்த சாம்பிராண்டி, இந்த தீபம் கட்டுறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. என்னை சுத்தி மக்களகரமே இல்லாம அப்படி இருக்கே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் யோசிச்சேன், நம்ம எந்த மதத்துல இருக்கோம், இப்ப எந்த மதத்துல இருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சதுல நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 16 வயசுல நான் பண்ணது தப்புன்னு உடனே திரும்ப கடவுளே என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப ஹிந்துக்கே வந்துட்டேன். ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நீ என்ன கும்பிடுற, ஆனா என்னை பத்தி தெரியாம கும்பிடுற.